உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் அபிஷேகம் பெற்றவர்களைப் போல் இருப்பார்கள். அபிஷேகம் பெற்றவனா இருக்கணும். இருக்கிறாங்களா? நாம் அதை நடத்துகிறோமா? பிள்ளைய முதல்ல ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். உன் பிள்ளைக்குள்ள உங்கள் மூலயமாக பரிசுத்த ஆவியானவரால் வரக்கூடியதான ஒரு ஆதாயம் உண்டு. ஆனால் அது உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைக்குள்ளே வந்திருக்குதா? நாம் இன்றைக்கி பிள்ளைக்கு எதை ஃபீட் பண்ணுறோம்? பிள்ளை 3 வயசு ஆனதுலேருந்து அவனுக்கு ஃபீட் பண்ணுறது எல்லாமே உன் எதிர்காலத்துக்கு எஜுகேஷன், உன் எதிர்காலத்துக்கு எஜுகேஷன், உன் எதிர்காலத்துக்கு எஜுகேஷன். இதுதான் ஃபீட். அவனுக்கு நீங்கள் கொடுக்குற விஷயம் என்ன? படிக்காவிட்டால் நடுத்தரில் நிற்ப, படிக்காவிட்டால் நடுத்தரில் நிற்ப. இப்படி சொல்லி 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 2.5 வயசு 3 வயசில் ஆகிறதுக்குள்ளேயே கொண்டு போயிட்டு கிண்டர் கார்டன் ஸ்கூலில் விட்டுறோம். ஏன் பயம் என்னென்னா, இவங்களுக்கு நம்ம பையன் பெரிய ஆள் ஆகிறானோ இல்லையோ, சுற்றி இருக்கிற பையெல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டே இருக்கிறான். நாளைக்கு அவனோட பார்க்கும்போது நம்ம பிள்ளை ஒன்றும் இல்லாமல் போயிடுமே, நம்ம பிள்ளை கஷ்டப்பட தொடங்கிடுமே அப்படின்னு நீங்கள் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு எதை அதிகமாக கொடுக்குறீங்க? நான் ஸ்டடீஸை அதிகமாக கொடுக்குறீங்கன்னு சொல்லலை, எதை அதிகமாக கொடுக்குறீங்களோ அதுதான் அவங்ககிட்ட வெளிப்படும். நீங்கள் கொடுக்க வேண்டியது எது அதிகமாக? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவன் உலகத்தில் பாவம் இருக்குது, பிசாசு மோசமானவன், நம்ம பிள்ளைகள் இல்லை, நாமளே பலவீனமானவர்கள். ஏதோ பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய கிருபையில் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம பிள்ளைகள் பலவீனம் உள்ளவெல்லாம் இருக்கணும்னா அதுக்கு அவன் பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற வரைக்கும் யார் பாதுகாப்பு? நாம் தான் பாதுகாப்பு. நாம் என்ன பாதுகாப்பு அவனுக்கு கொடுத்துருக்குறோம்? நாம் கரெக்டாக இதுக்கு வந்துட்டியா, எங்கே இருக்க, இப்படி விசாரிக்கிறதுனால மட்டும் அவன் பாதுகாக்கப்படுவான்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? டியூஷனில் கொண்டு போய் விட்றீங்க, விட்ற டியூஷன் நல்ல டியூஷன் நம்ம எப்படி தெரியும்? ஸ்கூல்லையே தப்பு நடக்குது, டியூஷனில் தப்பு நடக்குது, சுற்றி காட்டு மிருகமாக அலைஞ்சிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகளை எது அதிகமாக பாதுகாக்கும்? நம்முடைய மிக முக்கியமான எதை ஃபீட் பண்ணுறோம்? அதிகமாக ஃபீடிங் இப்போ இருக்க காலத்தில் ஏன் பாவம் அதிகமாக பெருகுது? பிள்ளைய சொல்லி தப்பே கிடையாது. நாம் சின்ன வயசில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? 5 மணிக்கு எழுப்பி டியூஷனுக்கு தானே அனுப்புகிறோம். காலையில் 5 மணிக்கு ஒரு டியூஷன், 6 மணிக்கு ஒரு டியூஷன், அதோட திருப்பி கொண்டு வந்து நைட்டு சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சு வந்தவொடனே ஒரு டியூஷன். அவன் முழிக்கிறது புக்கில் முழிக்கிறான், தூங்குறது புக்கிலேயே தூங்குறான், இடையில சாப்பிட்றதுக்கு வாய் திறக்கிறான். நடுவில் ஆண்டவருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க? ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்கிற வாக்கு தத்தம் எப்படி நிறைவேறும்? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி எந்த அளவுக்கு நாம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் பாதுகாப்பு. இப்போவும் சொல்கிறேன், சாப்பாடு தேவை, படிப்பு தேவை, எல்லாம் தேவை. ஆனால் எதிர்கால பயம் தேவையே கிடையாது.